நாளைக்கு காலையில 11லேருந்து 11:30க்குள்ள சைன் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் ரொம்ப நல்லா டெவலப் ஆகும்னு சொல்லிருக்காரு. மாமா, நம்ம ஃபேமிலில எல்லாருமே உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நீங்க அந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க. ஆமாண்ணே, சொன்னபடியே கான்ட்ராக்ட ஓகே பண்ணிட்டீங்க. எங்களுக்குலாம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? பிசினஸ்னாலே ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசணும், பிசினஸ் எத்திக்ஸ் இருக்கணும், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்றவங்களுக்கு மத்தியில நீங்க சாதிச்சிருக்கீங்க. சின்ன வயசுல இருந்தே தமிழ் அப்படித்தாமா, முடியாதுன்னு சொல்ற வேலைய முடிச்சு காட்டிடுவான். மாமா, உங்களை இனிமே யாரும் குறைச்சு எடை போட முடியாது. ஒரே நாள்ல நீங்க யாரை நிரூபிச்சிட்டீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மாமா. நீ வேற வசுந்தரா, வாய் சவடால சொல்லிட்டு வந்துட்டுமே, இது எப்படி நடத்தி முடிக்க போறேன்னு ஒரே பதட்டமாவே இருந்துச்சு. ராத்திரிலாம் ஒரே டென்ஷன்லயே இருந்தேன். ஆனா அது வெளியில காட்டிக்கல. எப்படியோ எல்லாருமே ஒரு வழியா போராடி ஜெயிச்சு காட்டிட்டோம். இப்ப கூட எல்லாரும் சேர்ந்து சக்சஸ் பண்ணோம்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இதான் மாமா உங்க பெருந்தன்மை. அப்படின்னு இல்ல வசுந்தரா, எல்லாருமே சேர்ந்து போராடினால்தான் இதை ஜெயிக்க முடிஞ்சது. அதான் உண்மை. ஃபேக்டரியில ஒருத்தர் விடாம எல்லாருமே கடின உழைப்பு கொடுத்தனாலதான் இது நடந்துச்சு. ஆமா மாமா, நமச்சி அண்ணனும் போன்ல பேசும்போது சொன்னாரு, சரஸ்வதி ஓடி ஆடி அவ்வளவு வேலை பார்த்தாங்களாமே. ரொம்ப பெருமையா சொன்னாரு. ஆமா வசுந்தரா, கடைசி ஒரு நிமிஷத்துல இந்த கான்ட்ராக்டா நம்ம கை கிடைக்காத மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு பதறிட்டு இருந்தப்பதான் சரஸ்வதி புத்திசாலித்தனமா யோசிச்சு பூஜையில வச்சிருந்த அந்த மொத பீஸை கொண்டு வந்துட்டா. அதுவும் அவ கடைசி நிமிஷத்துல கொண்டு வந்து கொடுத்தனாலதான் இந்த கான்ட்ராக்டா நம்ம கை கிடைச்சிருக்கு. சரஸ்வதி மட்டும் இது பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு கான்ட்ராக்டே கிடைக்காம போயிருந்திருக்கும். பாத்தியா கோத, அந்த காலத்துல ஒத்த லேத்து வச்சுக்கிட்டு எப்படி நான் சைக்கிள்ல போயிட்டு வரும்போது என் பின்னால நீ நின்று எல்லாத்தையும் பாத்துக்கிட்டியோ, அதே போல தமிழுக்கு சரஸ்வதி நின்று பாத்துக்கிறா. இப்படி ஒரு பொண்ணு பின்னால இருக்கிறப்போ எந்த மனுஷனும் முன்னுக்கு வர முடியுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணமா. நீ எப்படி பின்னால இருந்தியோ அதே போல இப்போ தமிழுக்கு சரஸ்வதி கிடைச்சிருக்கா. சரஸ்வதிய சின்ன கோதைன்னு சொல்லலாம். ராத்திரி பூரா கஷ்டப்பட்டிருக்கீங்க, அப்புறம் ஏன் நின்றுட்டு போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. வா சரஸ். என்னாச்சுமா? ஒன்னும் இல்லம்மா, அந்த கடைசி பீஸ பூஜையில இருந்து கொண்டு வரும் போது அவ கால ஒரு இரும்பு பீஸ் குத்தி ரத்தம் வந்துருச்சுமா. ரத்தம் வந்துச்சா? வா முதல்ல வந்து உட்காரு. வா ஏம்மா, போய் சேர் போடாவி. மெதுவா வா, உட்காருங்க. உட்காரு. என்னம்மா இது, பார்த்து பண்றது இல்லையா? இல்லாத்த அந்த நேரத்துல எப்படியாவது அந்த கடைசி பீஸ கொண்டு வந்துடணும்னு மட்டும்தான் தோணுச்சு. வேற எதுவும் தோணல. நாங்க அங்க வந்தபோது கூட ஒண்ணும் சொல்லலையேம்மா, நாங்களும் இதை கவனிக்கலையே. எங்க மாமா, அங்க இருந்த பரபரப்புல எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆமாப்பா, என்கிட்ட கூட எதுவுமே சொல்லல. எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நாங்களும் கிளம்பலான்னு இருந்தப்போதான் பார்த்தேன் கால ரத்தம் வந்துருந்துச்சு. உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கால கர்ச்சீஃப் கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். என்ன தமிழ், நீ கர்ச்சீஃப் கட்டி விட்ட அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டியா? மா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் சொன்னேன்.
ஆனா இவதான் அத்தையை பார்த்து நல்ல நேரம் குடிச்சதை கேட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் போலாம் நடமுடிச்சா, அதான் கூட்டு வந்துட்டேன். சரி இப்ப பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. சரி ஏந்து வா. இல்லங்க, இங்க ஒருத்தி டாக்டருக்கு படிக்கிறாங்கறதே மறந்துட்டீங்க. உட்காருங்க, மெதுவா. காலை காட்டுங்க. அம்மா மெதுவா. மெதுவா பண்ணுமா. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வலிக்குது. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அம்மா ஐயோ, என்ன சரஸ்வதி? என்ன நீ இவ்ளோ பெரிய காயப்பட்டிருக்கு? பார்த்து ஒர்க் பண்றது இல்லையா? காட்டன் கொடுங்கக்கா. டக்குன்னு குடுமா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணி. பாத்து பாத்து பண்ணு. பாத்து பாத்து. ஏம்மா கொஞ்சம் கவனமா பார்த்து வேலை செய்ய வேண்டாமா? உன்னாலதான் இந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் ரொம்ப பெருமையா தான் இருக்கு. இருந்தாலும் நீயும் உடம்ப கவனிச்சுக்கணும்ல. வர வழியில நிறுத்தி ஒரு இன்ஜெக்ஷனாவது போட்டு தந்திருக்கலாம்ல. இந்த குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கிறப்போ கெட்டதும் சேர்ந்தே நடக்குது. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. சுந்தர அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் சரியானா போதும். அம்மா, அந்த கடவுள் எல்லாமே நமக்கு நல்லதாமா கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா கெட்டது எல்லாமே நம்ம கூட இருக்கவங்களும் நம்மளை சுத்தி இருக்கவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சந்திரகலா மேடம் ஏன் இப்படி பண்ணணும்? நம்ம இந்த மாதிரி தப்பான காரியத்தில் இறங்க மாட்டோம், அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு நீங்க கேட்குற படத்தை நாங்க தரோம், அந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு கொடுங்கன்னு எதுக்கு அந்த சிஓக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்? பசு, என்னடா உன்னை வச்சுக்கிட்டே உங்க அம்மாவை இப்படி எல்லாம் பேசுறாங்களேன்னு தப்பா நினைக்காத. அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இன்னைக்கு நம்மளோட நேர்மை தான் நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்துருக்கு. சம்பந்தி ஏன் இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னு எனக்கு புரியல. சாரி ஆண்டி, உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அம்மா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் ஆண்டி. சரி விடு வசுந்தரா, அதான் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல. திரும்ப திரும்ப அதை பத்தி ஏன் பேசிக்கிட்டு இருக்கணும்? எங்க அம்மா விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஒரு பெரிய விஷயத்த நீங்க போராடி சாதிச்சிருக்கீங்க. இந்த நேரத்துல மூட் அவுட்லாம் ஆகாதீங்க. நல்லதே நினைச்சு சந்தோஷப்படுவோம். சரஸ்வதி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. போமா. ஆடிட்டர் பார்த்துடு. அப்படியே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துரு, சரியா? என்ன வசு, ஆச்சரியமா இருக்கு. நீயா ஃபோன் பண்ணிருக்க? வழக்கமா நான் தான் ஃபோன் பண்ணி பேசுவேன். பரவாயில்லையே, அம்மா மேல பாசம் வந்துருச்சு போல. மாம், ஏன் மாம் அப்படி பண்ணீங்க? ஓ, என் கூட சண்டை போடுறதுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்க. சொல்லு, என்ன பிரச்சனை? கான்ட்ராக்ட் கொடுக்கற புது கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது அதை ஓகே பண்ணுங்க, நான் லஞ்சம் கொடுக்கறேன்னு சொன்னீங்களா? யாராவது உங்களை அப்படி கேட்க சொன்னாங்களா? எல்லாரும் எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா? உங்க மேல அப்படி ஒரு கோவத்துல இருக்காங்க. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இல்ல வசு, சம்மந்தி குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் தான் நான். அவங்க கேட்காம நீங்களாவே எதுக்கு செய்யணும் மாம்? நான் நல்லது நினைச்சுதான் பண்ண இதெல்லாம். ஆனா அது தப்பால முடிஞ்சிருக்கு. நீங்க இத பண்ணிருக்க கூடாது மாம். எல்லாரும் என் முன்னால என் அம்மாவை பத்தி பேசுறது எனக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாரி வசு, உன்னோட ஃபீலிங்ஸ என்னால புரிஞ்சுக்க முடியுது. மாம், தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க ப்ளீஸ். சாரிம்மா, உன்கிட்ட கேட்காம இனிமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சரியா? நான் இப்பவே வந்து சம்மந்தி அம்மாவை பாக்குறேன். எதுக்கு மாம்? என்னால ஒரு தப்பு நடந்திருக்கு, அத நான் தானே சரி பண்ணணும். வேணாம் மாம், இங்க எல்லாருமே உங்க மேல கோவத்துல இருக்காங்க. அதுக்காக வராம இருக்க முடியுமா வசு? பொண்ணு கொடுத்துருக்கேன், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நான் வந்து பேசிக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. ஐயோ மாம்,
நாம அங்க போகணுமா? என்னமோ அந்த அம்மா பெரிய மகாராணி மாதிரியும் நாமெல்லாம் ஸ்லேவ்ஸ் மாதிரியும் எதுக்கு எடுத்தாலும் அங்க போய் கை கட்டி நிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாம். ஆதி, நம்ம ஒரு விஷயத்தை அட்டம் பண்ணோம், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணணும்ல. அதுக்காக அவங்க முன்னாடி போய் கை கட்டி நிக்கணுமா? இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்றோம்? வசுக்காக தானே. வண்டி எடு. அவ்வளவுதான் அண்ணி. இப்போ கொஞ்சம் நடந்து பாருங்க. ம். ஏய், பாத்து 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 உட்காரு. என்ன? டேய், நாங்கெல்லாம் இருக்கோம். உன் பொண்டாட்டியை விட்டுற மாட்டோம், பதறாத. ம்? அண்ணி இப்ப எப்படி இருக்கு? இல்ல வீக்கம் குறையவே மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் வலிக்குது. வீக்கம் தானே, கவலைப்படாதீங்க. அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே அடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் மருந்து தானா? ஆமா, டாக்டர் கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் மருந்து தான் சொல்வேன். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒத்தடம் கொடுத்தா போதும். பப்படமா? அது சாப்பிடுறது இல்ல. ஆமா, உனக்கு எப்ப பாரு திங்கிற நடப்புதான். ஒத்தடம்னா கூட என்னன்னு தெரியாதா உனக்கு? அது சரி, அந்த மாதிரி நம்ம வீட்டுல யாருக்கும் வரல, அதான் உனக்கு தெரியல. அபி, அம்மா, அபி, ஒரு கையளவு கல்லுப்பு எடுத்துக்கோ. கடாயில போட்டு நல்லா சூடு பண்ணு. ஒரு வெள்ளை துணியில கட்டி எடுத்துட்டு வா. கடாய் சூடுலயே இருக்கட்டும். சரிம்மா. மா, நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன்ல. அது புண்ணு ஆறதுக்கு, இது வீக்கம் குறையறதுக்கு. இதுக்கு பேர் தான் கை வைத்தியம். தொட்டதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை பின்னாடி போக கூடாது. அது சரி, எனக்கு அகைன்ஸ்டா இந்த வீட்ல இத்தனை பேர் இருக்கீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கை வைத்தியத்துல குணப்படுத்திக்கணுமா? நான் கம்பெனில வேலை பார்க்கறப்போ எனக்கு எவ்வளவு அடிபட்டுக்கு தெரியுமா? அப்பெல்லாம் உங்க அம்மா தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு அடிபடும், இப்ப அன்னைக்கு அடிபட்டிருக்கு. அந்த வகையில பார்த்தா சரஸ்வதி பண்ணது பெரிய விஷயம்தான். கால்ல இரும்பு குத்துனது கூட பெருசா எடுத்துக்காம இந்த கம்பெனிக்கு எப்படியாவது கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு நினைச்சிருக்கா. ஒரு பொண்ணா இவ்ளோ தைரியமா துடிப்பா இருக்கான்னா அது ரொம்ப பெரிய விஷயம்தான். இப்படி எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருந்தா நம்ம கம்பெனிய யாரும் எதுவும் பண்ண முடியாது. கார்த்தி, நீயும் பழசெல்லாம் மனசுல வச்சிட்டு இருக்க கூடாது. ஆரம்பத்திலேயே உனக்கு இந்த கான்ட்ராக்ட் பிடிக்கலன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எப்படியோ போராடி கான்ட்ராக்ட வாங்கிட்டோம். இனிமே நமக்குள்ள மன வருத்தம் இல்லாம வேலை பார்க்கணும். அப்பதான் சாதிக்க முடியும். சரிம்மா. இன்னொரு முக்கியமான விஷயமா, எப்படி சரஸ்வதி கால இரும்பு குத்துன விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனோ, அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட நான் சரியா சொல்ல விட்டேம்மா. என்னாச்சுப்பா? அம்மா, கார்த்தி ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு எங்க எல்லாரும் கூட சேர்ந்து வேலை பார்த்தாமா. ஆமாங்க அத்தை, இந்த கம்பெனிக்கு நம்ம முதலாளியாச்சே, நமக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய தெரியாது அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. அவனால எவ்வளவு வெயிட் தூக்க முடியுமோ அதை தூக்கிட்டு ஓடி ஓடி வேலை செஞ்சாமா. ஒரு நிமிஷம் கூட அவன் நிக்கல. இது எல்லாத்தையும் தாண்டி கரண்ட் கட் ஆனப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு எல்லாருமே பதட்டத்துல இருந்தோமா. அப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்பதான் கார்த்தி ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்தான். அந்த ஐடியா ஃபாலோ பண்ணனால தான் எங்களால சொன்ன டயத்துக்குள்ள எல்லாத்தையுமே முடிக்க முடிஞ்சது. ஆரம்பத்துல கார்த்திக் இந்த கான்ட்ராக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஏன் என் மேல கூட கோவம் இருந்திருக்கலாம். ஆனா இது நம்ம கம்பெனிமா, அது எப்படி அவன் விட்டு கொடுப்பான்? அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெஸ்டா உழைச்சிருக்காமா. இதை கேக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதான்ப்பா வேணும். கோத குடும்பத்துல இதுதான் அசைக்க முடியாத பலம், சக்தி எல்லாம். நீங்க இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது போதும். அம்மா, குடுமா, அதை மறுபடியும் சூடு பண்ணு. அந்த சேர் இப்படி போடு. அந்த சேர் எழு. கால் எடுத்து மேல வை. அத்தை, நீங்களா? உட்காரு, காலை மேல வை. வேற பரவாயில்ல அத்தை. காலை மேல வைமா, சூடு ஆறிட போகுது. கால் எடுத்து மேல வை.
வாங்க சம்பந்திமா. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. இல்ல இருக்கட்டும் சம்பந்தி. அதுக்கு முன்னாடி என்னோட வருத்தத்தை சொல்லிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். வசு கூட என்ன ஃபோன் பண்ணி திட்டுனா, ஏமா இந்த மதியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா. அவளே இவ்ளோ கோவமா இருந்தா நீங்கெல்லாம் நிச்சயமா என் மேல வருத்தமா இருப்பீங்கன்னு தெரியும். உங்க கோவத்துல நியாயம் இருக்கும். அதே மாதிரி என் சைட்ல இருக்கிற என்னுடைய விளக்கத்தையும் நான் சொல்லணும்ல. திடீர்னு பழைய கான்ட்ராக்ட் கைவிட்டு போய் கம்பெனி ரன் ஆகாம நின்னு அதை கேட்ட உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. புது கான்ட்ராக்ட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. உடனே எனக்கு மனசே கேட்கல. உங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். நேரடியா நான் பணமா கொடுத்தா அது உங்களை காயப்படுத்துற மாதிரி இருக்கும். அதை நீங்க வாங்கிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கம்பெனி இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல எப்படியாவது இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிடணுமேன்னு யோசிச்சேன். 14 ஹவர்ஸ்ல 1000 பீசஸ்னா பிராக்டிக்கலா சான்ஸே இல்லைன்னு தோணுச்சு. சரி, நாம ஏதாவது பண்ணுவோன்னு தான் அவங்க கிட்ட பேசி பார்த்தேன். நான் பண்ணது உங்களுக்கு தப்புன்னு தோணலாம். ஆனா உங்க குடும்பம் அப்ப இருந்த நிலைமைய பார்த்து எனக்கு மனசே கேட்கல. அதெல்லாம் கரெக்ட் தான் சம்பந்தி. நீங்க உதவி பண்ணணும்னு நினைச்சதுல நான் தப்பு சொல்லல. ஆனா அது லஞ்சம் கொடுத்து தான் பண்ணணுமா? நீங்க எவ்வளவோ படிச்சவங்க, பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. நீங்க போய் இந்த மாதிரிலாம் யோசிக்கலாமா? ஆன்ட்டி, பொதுவா பிசினஸ்ல இதெல்லாம் சாதாரணம். இந்த மாதிரி விஷயத்த லாபி பண்றதுன்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம பிசினஸ்ல எதுவுமே நடக்காது ஆண்டி. நாங்களும் நிறைய பிசினஸ் ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா நாங்க ஒரே ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நேர்மையா பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இந்த லாபி பண்றதாகட்டும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதாகட்டும், அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் கடைசியில லஞ்சம் தானே சொல்லுவாங்க. அது இல்ல தமிழ். என்ன ஆதி, சாரி தமிழ், தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்ன பையன் ஏதோ ஆவேசத்துல பேசிட்டான், விட்டுடுங்க. நான் நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்தோட தான் இதெல்லாம் பண்ணேன். தப்பு நினைச்சு என் மேல கோவப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். சம்மந்தி, நீங்க பண்ணதுல கூட ஒரு நல்லது நடந்திருக்கு. நீங்க அப்படி பண்ணதுனாலதான் அவங்க தமிழை கூப்பிட்டு டெஸ்ட் வச்சு நாங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்க இப்படி பண்ணதுனால எங்க கம்பெனி மேல நல்ல மரியாதை வந்திருக்கு. எங்களை ரொம்ப மரியாதையா பாக்குறாங்க. அண்ணா கொஞ்சம் தலைக்கோங்க. காலை மேல வேமா. அத்தை போதும் அத்தை. இல்ல மயிரு, இன்னும் கொஞ்சம் தான். சரிங்க சம்பந்தி, என் மனசுல எந்த தப்பும் இல்ல.
இருந்தாலும் நீங்க கோவப்படக்கூடாதுன்னு தான் நான் நேரா வந்து என்னுடைய விளக்கத்தை சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். என்ன வந்து சாப்பிடாம கூட போறீங்க? இல்ல சம்மந்தி, இதுக்காக தான் அவசரமா கிளம்பி வந்தேன். நான் வரேன். சரி சம்மந்தி.